என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம போட்டியில் சால்னா ரொம்ப எளிமையான முறையில், ரொம்ப சிம்பிளாக. போட்டினா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு நினைப்பாங்க. அதை ரொம்ப எளிமையாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம போட்டியை க்ளீன் பண்ண போகிறோம். அது எந்த முறையில் எப்படி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போட்டி செட்டாக வாங்கியிருக்கோம். இந்த போட்டி செட்டை முதல்ல க்ளீன் பண்ணிக்கிடுவோம். சுடுதண்ணி வச்சு சுடுதண்ணியில் முக்கி ஈஸியாக அந்த மேலே உள்ள கருப்பு கருப்பாக இருக்கு இல்லையா, அந்த தோஞ்சலை க்ளீன் பண்ணி எடுக்கணும். அடுத்து இந்த போட்டியுடைய இந்த இதை ஒன்றுனா க்ளீன் பண்ணுற முறையில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு சுடுதண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த போட்டியை பாருங்க, முழு போட்டி தோஞ்சல் மேலே உள்ள தோஞ்சலை எடுக்கிறதுக்காக அந்த உதப்பின்னு சொல்லுவாங்க ஊர் பக்கத்தில், அதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக பீஸாக அறுத்துக்கிறோம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இங்கே போட்டிக்கு உள்ள பாருங்க, இது வெளிப்பக்கம், இது வெளிப்பக்கம். உள்பக்கம் இருக்கிற அந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும். அதை முதல்ல எடுத்துடும். சும்மா அப்படி எடுத்தாலே வந்துடும். இப்போ நம்ம ஃபுல்லாக உள்ளே எடுத்தாச்சு. பாருங்க, இந்த பெரிய அழுக்கழுக்காக இருக்கிறத நம்ம எடுத்துட்டோம். எடுத்துட்டு இந்த பாருங்க சுடுதண்ணி, நல்லா பாயிலான சுடுதண்ணி சும்மா அப்படி போடுறோம். போட்டுட்டு சும்மா கொஞ்ச நேரம், ஒரு செகண்ட் அப்படி போட்டுட்டு, ரொம்ப நேரம் போடக்கூடாது. இதை அப்படியே எடுத்துருவோம். போட்டோம், எடுத்துட்டோம். இப்போ இந்த சுடுதண்ணியை ஆஃப் பண்ணி தான் இருக்குது. வெறும் சுடு கொதிச்சு பார்த்தீங்களா, அந்த கொதிச்ச சுடுதண்ணியில் நம்ம போட்ட உடனே எடுத்துடணும். ரொம்ப நேரம் போட்டால் ரப்பாயிரும். இப்போ நம்ம வச்சுக்கிடுவோம். பாருங்கள், இப்படி வச்சுட்டு சுடுதண்ணியில் அந்த அப்படி எடுத்திங்கன்னா அப்படியே உறிஞ்சு அப்படியே வந்துடும். மேலே உள்ளது இந்த பாருங்க, இந்த உதப்பின்னு சொல்லுவாங்க. இது மேலே உள்ளதை பிரித்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்த உடனே இது அப்படியே தந்துடும். நல்லா கண்ணாடி மாதிரி புதுசாயிடும். கீழே நம்ம சுத்தம் பண்ணிட்டோம், க்ளீன் ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் ஒன்றுன்னா சுடுதண்ணியில் போடணும். போட்டவுடனே எடுக்கணும். எடுத்து மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி சொரண்ட உடனே எல்லாமே போயிடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக, எவ்வளோ க்ளீனாக வருது பாருங்கள். அவ்வளோதான், எடுத்தாச்சா? இப்போ வெள்ளை வெள்ளையேன்னு ஆயிடுச்சா போட்டி? பாருங்கள். இதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு தோஞ்சதை பிரிச்சுட்டு தனியாக வந்துடும். இது வந்து போட்டுரும், முடிஞ்சு போச்சு. அந்த பெரிய குடல் முடிச்சிட்டோம். இப்போ இது சின்ன குடல், இந்த பைப் மாதிரி இருக்குல்ல தோஞ்சல், இந்த தோஞ்சலை இந்த பாருங்கள் இப்படி உள்ள ஓட்டை இருக்கும். ஒரு சின்ன கத்தி எடுத்து இப்படியே வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு கீறிக்கிட்டே வந்துடும். அப்படியே எடுத்துக்கிட்டே வர வேண்டியதான். இதே மாதிரி எல்லாத்தையும் இந்த பைப் மாதிரி இருக்கிறத பூராத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம தோஞ்சல் முடிச்சிட்டோம். அப்புறம் அந்த போட்டியில் இதே மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி சுட்டா இதே மாதிரி இதையும் அப்படியே பிரித்து எடுத்துடணும். இப்படி எடுத்தால் வந்துடும். அதே மாதிரி பாருங்கள், இதே மாதிரி ஒத்தையாக தோஞ்சல் மாதிரியே இது பெருசு.
தோஞ்சல் மாதிரியே இதையும் அப்படியே கத்தியில் கூடவே கீறி விட்டுட்டிங்கன்னா உள்ள அந்த பிசு பிசுன்னு ஒன்று இருக்கும். அப்போ தான் கீறினா தான் அந்த இது வந்து உங்களுக்கு உள்ள பிசு பிசுப்பு போகும். அது அதுக்கப்புறம் நம்ம சுடு தண்ணியில் போட்டு இதை க்ளீன் பண்ணுறதை காட்டுறேன். இந்த மேலே இதுக்கு மேலே இப்போ நம்ம அறுத்தோம் இல்லையா, அது மேலே அப்படி கொழுப்பு மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்துருங்க. மேலே அழுக்கு மாதிரி இருக்கும், அழுக்கு மாதிரி இருக்கிறத எடுத்து போட்டு இப்போ நம்ம தோஞ்சலை கீறி வச்சோம்ல, அதை நம்ம சுடு தண்ணியில் அப்படியே போடுறோம். ஹாட் வாட்டரில் போடுறோம். இப்போ நம்ம ஹாட் வாட்டரில் அந்த தோஞ்சலை போட்டோம். சும்மா கொஞ்சம் போட்டிருந்தா போதும். நல்லா தண்ணியில் அலசிட்டு இதே மாதிரி அப்படியே அறுத்து போட்டுருவோம். இப்போ நம்ம பெரிய போட்டியை க்ளீன் பண்ணி வச்சோம்ல, அதையும் துண்டு துண்டாக நறுக்கணும். இப்படி துண்டு துண்டா இப்போ நம்ம கிராமத்தில் எப்படி போட்டி குழம்பு வைப்பாங்களோ அதே முறையில் நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம வீட்டில் உள்ள பொருள் தான் இதுக்கு தேவையான பொருள். நம்ம எந்த விதமான அதிகப்படியான பொருள் இது நம்ம யூஸ் பண்ணலை. இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு போட்டி நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி சுத்தம் பண்ணுறது எளிமையான முறைங்கிறத. அது பிரகாரம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதுலேயே தோஞ்சல் இருக்குது, எல்லாம் கலந்து இருக்குது. வெங்காயம் நான் போடும்போது அளவெல்லாம் நான் எவ்வளோ போடணும்னு சொல்கிறேன். வெங்காயம் சாம்பார் வெங்காயம் போடலாம், பெரிய வெங்காயம் போடலாம், உங்கள் இஷ்டம். எப்படி வேணாலும் எந்த வெங்காயம் வேணாலும் போட்டுக்குங்க. தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சியும் பூண்டு சம அளவில் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, முழு ஜீரகம், தாளிப்புக்காக ஜீரகம், சோம்பு, பட்டை, ஜாதிபத்திரி, பிரிஞ்சி இலை, கடல்பாசி, ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு, பெரிய லவங்கம், பட்டை. இது கரம் மசாலா பொருள். மசாலா தூளில் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கறி மசாலா தூள், உப்பு, எண்ணெய். இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம குக்கரில் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்னென்ன குக்கரில் எப்படி போடுறோங்கிறத பாருங்கள். குக்கரில் நம்ம செய்ய ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம குக்கர்லேயே விசில் வச்சு எல்லாம் தாளிச்சிட்டு குக்கர்லேயே செய்ய போகிறோம். அதனால் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடாயிடுச்சு. ஒரு 200 ml ஆயில், 200 ml ஆயில் ஊற்றிருக்கான். ஒரு 4 ஏலக்காய், ஒரு 5-6 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை துண்டு, ஒரு சின்ன பிஞ்சு ஜாதிபத்திரி இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கொஞ்சம் கல்பாசி, ஒரு சின்ன பிஞ்சு 1/2 ஸ்பூன் இருக்கும், 1/2 ஸ்பூனு சோம்பு போட்டிருக்கோம். 150 கிராம் சின்ன வெங்காயம் போடுங்க, இல்லை பெரிய வெங்காயம் எது வேணால் போடுங்க. நம்ம செய்கிறது ஒரு ஆட்டுடைய ஒரு போட்டி செட்டுக்காக போடுறோம். இந்த பொரியும் போது கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோ, ஒரு சின்ன பிஞ்சு ஜீரகம்.
பொரியட்டும். ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இஞ்சி பூண்டு சம அளவில் அரைச்சி வச்ச விழுது, இஞ்சி பூண்டு விழுது பாருங்க. இந்த டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் போடுறோம். 2 டீஸ்பூன் நல்லா ஃபுல்லாக 2 டீஸ்பூன் போடுறோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. ஒரு ஃபுல் ஸ்பூனில் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். ஒரு சின்ன பிஞ்சு இந்த இருக்குல்ல, ஒரு சின்ன டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூனில் மல்லித்தூள், ஒரு ஸ்பூனு ஜீரகத்தூள். நல்லா மசாலாவில் வதங்கி வரட்டும். 150 கிராம் மீடியம் சைஸில் 3 தக்காளி பழம் அதில் போடுறோம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி. மட்டன் மசாலா ஃபுல்லாக ஒரு ஸ்பூனு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறோம். 4 பச்சை மிளகா நடுவில் வாய் கீறி போடுறோம். ஒரு சின்ன பொடி மல்லித்தலை, கொத்தமல்லி, ஒரு சின்ன பிஞ்சு புதினா. இந்த மசாலாவுக்கு தேவையான கல் உப்பு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுங்க. நான் இந்த மசாலாவுக்கு இப்போ தேவையான உப்பு போடுறேன். பின்னாடி நம்ம கிரேவி வைக்கும்போது எவ்வளோ தண்ணி தேவையோ பார்த்து நம்ம போட்டுக்கிறோம். மசாலா நல்லா ஃபுல்லாக வெந்து எண்ணெய் நல்லா திரண்டு வந்துருச்சு. நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா போட்டி, அதை அதில் போட்டுடலாம். அந்த எண்ணெய் மசாலாவில் இந்த போட்டி நல்லா ஒரு 5 நிமிஷம் பிரண்டு நல்லா வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான தண்ணி ஊற்றி விசில் வச்சு ஒரு 5 விசில் வைப்போம். இப்போ நல்லா மசாலாவில் போட்டி நல்லா பிரண்டு வந்துருச்சு. எண்ணெயும் பாருங்கள், எண்ணெய் நல்லா திரண்டு மேலே வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணி அளவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு உப்பை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கரு மூடி வச்சிடலாம். மூடி விசில் போட்டு ஒரு 5 விசில் வரட்டும். A few moments later. இப்போ 5 விசில் வச்சான். 5 விசில் முடிஞ்சுது. இப்போ ஸ்டவ்வில் இருந்து இறக்கி கீழே வச்சுட்டு கொஞ்சம் ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போகட்டும். இப்போ 5 விசில் வச்சோம். குக்கர் ஆஃப் பண்ணி ஸ்டீம் இறங்குறதுக்காக விட்டோம். ஸ்டீம் ஃபுல்லாக இறங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் நம்ம போட்டி வெந்துருச்சான்ட்டு பார்க்கணும். உப்பு எல்லாம் செக் பண்ணி இப்போ பார்த்துக்குங்க. இப்போ மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். ஓப்பன்லேயே கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன்லேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும்.
அருமையான முறையில் போட்டி கிரேவி கிராமத்து முறையில் ரொம்ப சிம்பிளாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு சில இப்போ நம்ம 5 விசில் வச்சோம் போட்டி, இது வெந்துருச்சு. ஒரு சில இடத்துல அந்த 5 விசிலுக்கு வேகாத டைமில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் தண்ணி பார்த்து செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட ஒரு 2 விசில் 3 விசில் வச்சுக்கோங்க. நல்லா வேக விட்டு எடுத்துங்க. 5 விசில் சில இதுக்கு போதும், சில போட்டிக்கு வேக்காடு ஜாஸ்தி கேட்கும். அதனால் அந்த நேரத்தில் வேகலைன்னா கூட ஒரு 2 விசில் 3 விசில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓப்பனில் ஒரு 2 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அருமையான போட்டி கிரேவி தயாராகிடுச்சு. இது இட்லியோட சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சாப்பிட்டு செஞ்சு பாருங்கள். எல்லோரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.